11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். முதலாவதாக, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதனை நேரலையில் காணலாம். ஆண்டுகால ஒரு சிறப்பான ஆட்சி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கு நம்மளுக்கு நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். உலகத்தில் இருக்கின்ற வல்லரசு நாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகள், 200க்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்றாக கூடி ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் உலகத்திலேயே தலை சிறந்த நிர்வாகி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் நம்முடைய நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பெருமையை நம்முடைய மாண்புமிகு பாரத அவர்கள் ஒரு மிகப்பெரிய பெருமையை நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய இந்த அபிராமம் கிராமம், அதற்கு சுற்றியுள்ள கிராமங்களில் பல கோரிக்கைகள் அபிராமம் நகரத்தில் பேரூராட்சியில் சில கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் இன்று என்னிடம் தரப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நல்ல பல நடவடிக்கைகள், உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு உறுதியாக உங்களில் ஒருவனாக இருந்து நான் நல்ல நடவடிக்கை எடுப்பேன் என்ற வாக்குறுதியை இந்த தலைவர்கள் தெரிவித்துள்ள தலைப்பட்டு, குடிநீர் பிரச்சனை ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையாக பல கிராமங்களில் இருக்கிறது என்பதை மக்கள் வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள். எல்லாம் குடிநீர் மிகையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம அபிராமபுரம் கிராமம் நகரம் முழுக்க, ராமநாதபுரம் தொகுதி முழுக்க பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து பகுதிகளுக்கு உறுதியாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை வைகையாறு தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வைகையாறாக அது நடந்து வந்து அணைக்கட்டில் நீர் தேக்கப்பட்டு அந்த அணைக்கட்டிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரையில் ஈடுபட்ட நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம். இனி தொடர்ந்து